உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. வருஷம் ஒரு பையன் இன்னொரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் அந்த பையன் இந்த பையன் அந்த பையனை கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். 10 நாள் தான் சுற்றுறாங்க ஒரு பையனும் பொண்ணும். டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க, ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம் எத்தனை நாள் அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு ஆண், அதாங்க தான் மேட்ரு. ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே டிசையர் அடிப்படையில் நடக்குது ஒழிய கம்பல்ஷன் அடிப்படையில் நடக்கிறதே இல்லை. பரிசுத்த வாழ்க்கை என்பதும் பலகையில் எழுதப்பட்ட சட்டதிட்டங்களின் அடிப்படையில் நடப்பதல்ல. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். It is not maths, it is chemistry. நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் கிருபையை புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாடு முழுவதும் செயல்களின் அடிப்படையில் ஓடிட்டு இருக்கு. புதிய ஏற்பாடு முழுவதும் வித்தின் அடிப்படையில் தான் ஓடுது. அதனால தொடங்கும் போதே அவர் ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி வித்துக்குள்ள வந்துட்டாரு. பிள்ளைகளாகும்படி அவர் ஒரே ஒரு விஷயம் முடிவெடுத்தாரு, இவன் அத்தனை பேரையும் நல்லவனாக்கிறதுக்கு அத்தனை பேரையும் பிள்ளை ஆகிறோண்டானார். ஆமென். ஒரு 20 கம்ப்யூட்டர் ரொம்ப மக்கர் பண்ணி 20 கம்ப்யூட்டர் அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது, பிரச்சனையாகி நிற்கிது, எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு செக் பண்ணி பார்த்தா எதை மாற்றினாலும் ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது. உடனே அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு, 20 கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட் டிஸ்கை மாற்றிடுவோன்னு முடிவு எடுக்கிறாரு, இல்லை மதர் போர்டை மாற்றிடுவோன்னு முடிவு எடுக்கிறாரு. அப்படி தான் பிதா ஒரு முடிவு எடுத்தார், இவன் 50 பேருடைய சீடையை மாற்றிடுவோண்டா, வித்தை மாற்றி. ஏன் வித்தை அவன் மாறிட்டானா அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாம். நம்மளாம் போய் காசு கொடுத்தானே நீச்சல் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மீனில் எங்கே போய் நீச்சல் கற்றுக்கிட்டுருக்குன்னு தெரில, அது பாட்டுக்கு நீந்திக்கிட்டே இருக்கு. ஆமாம், நீந்துனா உடம்பு குறையும்ன்றாங்க சார். ஒருத்தன் கேட்டான், திமிங்கலம் நீந்திக்கிட்டே தான் இருக்கு, ஏன் உடம்பு குறைய மாட்டேன்னு. அது ஃபுல்லாக நீந்திக்கிட்டே இருக்கு, தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கு, ஆனால் தான் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, எல்லாமே வித்தின் அடிப்படையில் வருகிறது. குணங்கள் வித்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. டிஸ்கவரி சேனலில் ஒரு சிங்கத்தில் ஒருத்தன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், அப்புறம் இன்னொரு சிங்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் சிங்கத்தோட ரொம்ப நாள் பழகினவன், பழகிட்டு பின்னாடி இந்த கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது நீண்ட நாள் பழகிறது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனால் எந்த நேரமும் இந்த சிங்கம் தன்னுடைய செயலை மாற்றக்கூடும், இந்த மனிதனுக்கு என்றைக்கும் ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், சிங்கங்களில் நல்ல சிங்கம் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா. பயங்கரமான பஞ்சிங் ஸ்டேட்மெண்ட். என்னதான் விளையாண்டாலும் சிங்கங்கள் ஒட்டுமொத்த அத்தனை சிங்கங்களே நல்ல சிங்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன விளையாண்டாலும் அது போடணும்னு நினைச்சிருச்சுன்னு ஒரே போடு போட்டுரும், அவ்வளோதான். பசி எடுத்துருச்சுன்னா அது குணத்தை காட்டிடும். ஆக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குணங்கள் அது சீடு. அப்ப கிருபை என்ன செய்யுது, சீடை மாத்துது. ஸோ கிருபையை இனிமே நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும்னா சீடை புரிஞ்சுக்கணும், வித்தை புரிஞ்சுக்கணும். வித்தின் அடிப்படையில் தான் வேலைகள் நடக்கிறது. கிருபையும் வித்தின் அடிப்படையில் தான் வேலைகள் நடக்கிறது. வித்திலே சுதந்திரம் இருக்கும், ஆனால் வித்திலே அந்த வித்து நினைச்சதை தான் உங்கள்கிட்ட செய்யும். வருஷம் ஒரு பையன் இன்னொரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் அந்த பையன் இந்த பையன் அந்த பையனை கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். 10 நாள் தான் சுற்றுறாங்க ஒரு பையனும் பொண்ணும். டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க, ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம் எத்தனை நாள் அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு ஆண், அதாங்க தான் மேட்ரு.
ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே டிசையர் அடிப்படையில் நடக்குது ஒழிய கம்பல்ஷன் அடிப்படையில் நடக்கிறதே இல்லை. ஸோ பரிசுத்த வாழ்க்கை என்பதும் பலகையில் எழுதப்பட்ட சட்டதிட்டங்களின் அடிப்படையில் நடப்பதல்ல. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமென். It is not maths. It is chemistry. It is chemistry. பசி chemistry. தூக்கம் chemistry. வேற என்ன? செக்ஸ் chemistry. Holiness chemistry. ஆமென், ஆமென். ஜெபம் chemistry. பைபிள் ரீடிங் chemistry. கையை தட்டு. Holiness chemistry. Amen. Humility chemistry. All good characters are the outputs of chemistry, chemical reaction. புரிந்து கொள்ளுங்கள். It is not mathematics. இப்படி இப்படி இருக்கணும்யா, இப்படி பண்ண இது நடந்துருமியா, அது பண்ண இப்படிதான். எது பண்ணாலும் எதுவும் நடக்காது. உள்ளுக்குள்ள எது பண்ணுதோ அதுதான் நடக்கும். தேவன் மிக தெளிவானவர், அவர் சிறந்த மருத்துவர். யாக்கோபு எத்தனை இருந்தானா, அவனை யாராரோ திருத்த பார்த்தாங்க, முடியல. யாக்கோபு அவங்க அப்பாவும் சந்திச்சாங்க திருந்தலை, யாக்கோபு அவங்க அம்மாவும் சந்திச்சாங்க திருந்தலை, யாக்கோபு அவங்க மாமனார் சந்திச்சாங்க திருந்தலை, யாக்கோபு அவங்க அண்ணனு சந்திச்சாங்க திருந்தலை, யாக்கோபு தேவனு சந்திச்சாங்க. பாருங்க, இங்க வாடான்னு கூப்பிட்டு ஒரே ஒரு நரம்பு இப்படி தொட்டாரு. ஏன்னா கெமிஸ்ட்ரி. நரம்பு தொட்டோன்னா யாக்கோபு இஸ்ரவேல் ஆயிட்டான். எல்லாமே கெமிஸ்ட்ரி. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.